இயேசுவிலே மிகவும் பிரியமான பிள்ளைகளே, திருக்குடும்ப பெருவிழாவை நாம் சிறப்பிக்கிறோம். இயேசு, மரியா, யோசேப்பு இவர்கள் அடங்கிய அந்த குடும்ப வாழ்வினுடைய பெருவிழாவை நாம் இன்றைய நாளிலே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு காலையிலே தெரியும் இன்னைக்கு திருக்குடும்ப விழா அப்படின்னு? மெசேஜ் பார்த்தியா? முன்னாடியே தெரியும், இதில் பற்றி பேசல. இன்னைக்கு தெரியுமா? முன்னாடியே தெரியும். 1ஆம் தேதி வரப்போகுதுன்னு எனக்குள்ள தான் தெரியும். ஆக இன்னைக்கு காலையில் அது ஞாபகம் வரலன்னா நீ தெருக்குடும்பத்தை சார்ந்தவள். திருக்குடும்பத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் இன்றைய காலையிலே இது குடும்ப விழா நடைபெறுகிற ஒரு புனிதமான நாள். இந்த நாளில் ஏன் வீட்டுக்காரர் என் பிள்ளைகளை ஒப்படைச்சு நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு காலையில் எந்திரிச்சு உற்சாகமா இந்த சைட்லேருந்து யாரும் பண்ணலன்னு தெரிஞ்சது. ஏன்னா உங்களுக்கு குடும்ப விழாவே தெரியல. இந்த சைடு வச்சு ஜெபிச்சிங்களா? காலையிலையும் குடும்பத்தை ஆண்டவர் பக்கத்தில். அப்புறம் நான் வைக்கிற திருப்பலி அர்த்தமற்றதாக போய்விடும். ஆக பிரியமானவளே, நினைக்காத நேரத்திற்காக மனம் வருந்துவோம். நினைத்து இறைவனுடைய பாதத்தில் கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி உணர்வோடு இருக்கிறோமா? கணவனோடு வாழ்கிற வாழ்க்கையும், மனைவியோடு வாழ்கிற வாழ்க்கையும், பிள்ளைகளோடு வாழ்கிற வாழ்க்கையும் சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு ஜூல கூட இருந்துடலாம். சிங்கம், புலி, கரடி வாழ்கிற அந்த விலங்குகள் சரணாலயத்தில் கூட வாழ்ந்துடலாம். ஆனால் அந்த கணவன், மனைவி, பிள்ளைகள் என்ற அந்த ஜூக்குள்ள வாழ்றது ரொம்ப 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 கஷ்டம். சாமியாரா வாழ்ந்துடலாம். குடும்ப பெண்ணாக, குடும்ப கணவனாக, பிள்ளைகளாக வாழ்வது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல். வெவ்வேறு குடும்பத்திலிருந்து பிறந்து வளர்கிற இரு முகங்கள் ஒன்றாக வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்று வளர்ப்பது என்பது ஒரு பெரிய தியாகம். ஆகவே அந்த கணவனை நன்றி உணர்வோடு பாருங்கள், மனைவியை நன்றி உணர்வோடு பாருங்கள். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிற நீ எந்த வகையான பிள்ளையா இருந்தாலும் உன்னையும் அட்ஜஸ்ட் பண்ணி வளர்த்து சோறு ஊட்டி, பால் ஊட்டி, தாளாட்டி வளர்க்குது. அந்த அப்பா அம்மாவை நன்றி உணர்வோடு நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிள்ளைகளுக்காகவும், கணவனுக்காகவும், மனைவிக்காகவும் விசேஷித்த விதமாக இந்த பலியில எல்லாத்தையும் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். ஒரு அம்மா ஒரு ஆசிரியரை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இன்னொரு அம்மா டிராபிக் போலீஸை கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இந்த ஆசிரியர் என்ன பண்றாரு? எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பார். இந்த ரெண்டு பொம்பளைங்க ஒரு நாள் சந்திச்சது. ஏண்டிய நீ ஒரு வாத்தியான கல்யாணம் பண்ணிய, எப்படிதான் போகுது குடும்பம்? எனக்குனாக்கா அந்த ஆளு எதை சொன்னாலும் பேசிக்கிட்டே இருப்பான். அவன் பேச ஆரம்பிச்சோடனே நான் தூங்கிடுவேன். எப்படி ஸ்கூல்ல அந்தாலும் பேசணுன்னே பிள்ளைங்க தூங்குதோ அந்த மாதிரி அவன் பேசணுன்னே நான் தூங்கிடுவேன். சரி, நீ எப்படி அந்த போலீஸை வச்சு மேனேஜ் பண்ற? நான் கோவத்தில் கையை தூக்குவார், வலது கையை, இந்தா புடி 50 ரூபா அப்படின்னு அந்த கையில் வச்சிருவேன். போலீஸ்காரன் தானே. சரி, கோவம் வந்து திருப்பி இடது கையை தூக்குனார்னா அதில் ஒரு 50 ரூபா வச்சிருவேன். கமிஷன் கொடுத்தா அந்த ஆள் விட்டுறான். டிராபிக்கில் வாங்கி வாங்கி பழக்கமாச்சு, பொண்டாட்டிக்கிட்டி வாங்கி சண்டை வராமல் போகுது அந்த குடும்பத்தில். அவன் பேசினா இது தூங்கிறதுனால சண்டை இல்லை. இவன் அடிக்க போனால் 50 ரூபா இன்னிலேருந்து டெக்னிக்கு. உங்கள் வீட்டுக்கார அப்படி கையை தூக்குனாருன்னு வச்சுக்க, புடி 50 அப்படின்னு அவர்கிட்ட பாக்கெட்லேருந்து திருடி அவர்கிட்டே கொடுத்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக ஏதோ ஒரு வகையில் குடும்பங்களுடைய குழப்பங்கள் தீர்க்கப்பட்டு கொஞ்சம் சந்தோஷமாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். மிக அழகான ஒரு பாடல், என் நெஞ்சை கவர்ந்த ஒரு பாடல். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் இல்லையா, அன்புமணி வழங்கும் சுரங்கம் குடும்பம். குடும்பம் வந்து ஒரு சுரங்கம். அன்பையும் செல்வத்தையும் வாரி இறைக்கிற இடம் குடும்பம். அன்னை என்னும் கடல் தந்தது. அன்னை என்பது குடும்பத்தில் யாரு? கடல். கடல் சகல உயிர்களையும் உள்ளே வைத்து பாதுகாக்கக்கூடியது கடல். அதாவதுதான் அன்னைக்கு கடல் என்று பெயர் வைத்தார்கள். அன்னை என்னும் கடல் தந்தது, தந்தை என்னும் நிழல் கொண்டது. அப்படியாப்பட்ட கடலுக்கு நிழல் தருகிறவன் தந்தை.
எவ்வளவு பாக்கியமான ஒரு உறவு பாருங்க. அம்மா ஒரு கடல், அப்பா ஒரு நிழல், பிள்ளை என்னும் செல்வம். பிள்ளைகள் எல்லாம் செல்வம் ஒரு காலத்துல, இப்ப என்னன்னு தெரியல. செல்வமா செல்லமா செல்லாத காசா அது நமக்கு தெரியாது. ஆக நன்றி என்னும் குணம் கொண்டது குடும்பம், நன்மை செய்யும் மனம் கொண்டது குடும்பம். இதான் ஒரு குடும்பம். இப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தா அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தெரியாம கேட்கிறேன், குடும்பத்துல அதிகமா தியாகம் செய்கிறவர்கள் கணவனா மனைவியா? பட்டிமன்றம். மனைவியா கணவனா? கணவர்மார்கள் சொல்லுங்க, குடும்பத்துல அதிகமா தியாகம் செய்வது. சும்மா கை கட்டின உட்கார்ந்தா பத்தாது. சொல்லு கிளமண்ட், பதில் சொல்லு. குடும்பத்துல அதிகமா தியாகம் செய்யறது மனைவியா கணவனா? நீங்க தானா? பொண்டாட்டி பாரு, வீட்டுக்காரன் பப்ளிக்காவே சொல்லிட்டான், குடும்பத்துல தியாகம்னா நாங்க தான் பண்றோம், அது ஒண்ணுத்தும் கிடையாது. இப்ப நீங்க சொல்லுங்க, குடும்பத்துக்காக தியாகம் பண்றது, உழைக்கிறது, ஓடா போறது. இங்க நிறைய பேர் ஓடா இல்ல, தேரா தான் இருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. குடும்பத்துக்கு நான் உழைச்சு உழைச்சு ஓடா, குடும்பத்துக்கு உழைச்சு உழைச்சு நான் யானை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம், அதிகமா தியாகம் செய்யறது யார்? கண்ணம்மா, கணவன் தானா? வெரி குட். என்ன குணம் பாரியா, இதுலயே எவ்வளவு தியாகம் பாரியா. என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறவள் பெண் தான் அதிகம். பெண் 100 என்றால் ஆண்கள் 90%. ஏன்னா ஆண் அவர் வீட்டிலே தான் இருக்கார் இல்லையா? ஆண் அவர் வீட்டிலே தான். அதான் ஒரு பொம்பளை சொல்லுது, நீ தைரியசாலியா நான் தைரியசாலியா? 2 பேரும் போட்டு போட்டிக்கிறாங்க, கணவனும் மனைவியும் சண்டை. நீ தைரியசாலியா நான் தைரியசாலியா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வீட்டில் கணவன் தைரியசாலியா மனைவி தைரியசாலியா? பிசிக்க சொல்ல, உடல் வலிமையை பற்றி பேசவில்லை. அங்கேயும் மன வலிமையிலே பெண் தான் இருக்கிறாள். இதெல்லாம் படிப்பு, ஆய்ந்து அறிந்து சொல்லப்பட்ட காரியங்கள். சும்மா சாதாரணமா நான் சொல்ல, ஆராயப்பட்ட உண்மைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 2 பேருக்கு சண்டை. என்னன்னு, யார் தைரியசாலி? யார் தைரியசாலி, ஆனா பெண்ணா? தைரியமா சொல்ல. அதையே அது அதுலயே தைரியம் இல்லைன்னா பெண் தான், ஆம்பளை தான் அப்படின்றாரு. பெண்ணு தான். நீ பொண்ணு பார்க்க வந்திய, ஒரு ஆளா வந்தியா? 25 பேரோட வந்திய கோழை. உனக்கு எங்க போச்சு தைரியம்? 25 பேரோட என்ன வந்து பொண்ணு பார்த்த, அதையும் விட்ட. நிச்சயதார்த்தத்துக்கு 300 பேரை கூட்டின்னு வந்து நிப்பாட்டினிய, யார் தைரியசாலி? கல்யாணத்துக்கு பிறகு சிங்கம் சிங்களா உங்க வீட்டுக்கு வந்துச்சுல்ல, நான் தனியா ஒரு ஆளா உங்க வீட்டுக்கு வந்தல்ல, யார் தைரியசாலி? நாங்க தான். உண்மை அதுதான். பெண்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு, தான் பழகிய தாய் தந்தை உறவுகள் அத்தனையும் விட்டு, தன் ஒரு கணவனுக்காக அத்தனையும் இழந்து, உறவுகளை எல்லாம் முறித்து கொண்டு அறுத்து கொண்டு அந்த பெண் ஒரு வீட்டிற்குள் நுழைகிறாள் என்றால், அதைவிட ஒரு பெரிய தியாகம் எதுவுமே இல்லை. ஆகவே இந்த ஒரு பெண் வந்ததற்காக இவனால் இருக்கிற தாய் உறவுகள் அத்தனையும் சற்று ஒதுக்கி வைக்கிற கணவனும் தியாகிதான். ஆக பிரியமான பிள்ளைகளே, இங்கு நான் பெரியவனா நீ பெரியவனா என்பது அல்ல குடும்பம். குடும்பம் என்பது 50-50. இங்கு மரியாளும் தியாக பெண்மையாக விளங்குகிறாள், சூசையப்பரும் தியாகம் செய்கிறாள். என்னை பொறுத்த வரைக்கும் மரியாதை விட 1% சூசையப்பர் உயர்ந்து நிற்கிறார். தியாகம் தவிர அந்த மனிதன் வாழ்க்கையிலே எதையுமே செய்யவில்லை. இறைவனுக்கு கீழ்ப்படிவதும் மனைவிக்கு பணிந்து நடப்பதுமாக இறைவனுக்கும் மனைவிக்கும் தொண்டாற்றி தொண்டாற்றி தன்னுடைய ஒரே குழந்தையை தோள் மீது தாளாட்டி வளர்த்த பெருமைக்குரிய தகப்பன் சூசையப்பர். எதிலையுமே ஒரு கலப்படம் இல்லாத ஒரு மனிதன், தானுண்டு தன் மனைவியுண்டு தன் மகனுண்டு என்று வாழ்ந்த
ஒரு திருக்குடும்ப தலைவர். தியாகத்திற்கு பிறகு அவர் எதையுமே யோசிக்கவில்லை. இரவோடு இரவாக மனைவியை கூட்டிச் செல்வதும் அழைத்துச் செல்வதும் தப்பி ஓடுவதும் இணையாத ஒரு மனைவியோடு இணைந்தே வாழ்வதும் பிறக்காத ஒரு பிள்ளைக்காக தியாகத்தோடு வாழ்வதும் ஒரு அரிதான புதிரான ஒரு விஷயம். ஆக அவருடைய தியாகம் அதிகமாக இருந்ததனால் தான் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. சாதாரணமாக பெண்கள் குடும்பத்திலே தியாகம் செய்கிறார்கள். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஆண் அந்த தியாகத்தை அதிகமாக செய்தால் ஒரு குடும்பம் நிச்சயமாக திருக்குடும்பமாக இருக்கும். அதற்கு சூசையப்பர் உதாரணம். அன்னை செய்கிற தியாகங்கள் எல்லாம் பேசப்படாது, அன்னை செய்கிற பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் போற்றப்படாது, அது மறைக்கப்படும். ஆனால் தந்தை ஒரு தியாகம் செய்தால் கூட மகனதை நினைத்து பார்ப்பாள், மகளதை நினைத்து பார்ப்பாள். பாவம் அப்பா என்று சொல்லுவான், பாவம் அப்பா என்று மகன் சொல்லுவான். ஆனால் அன்னை இரவும் பகலாக உழைப்பாள், ஊடாய் தேய்வாள், பல தியாகங்கள் செய்வாள். ஆனால் பிள்ளைகள் தந்தை தியாகம் செய்தால் அதை மறக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் தந்தைக்கும் தியாகத்திற்கும் தூரம் இருக்கிறது. அதை பக்கத்தில் கொண்டு வந்து வாழ்கிறவன் தான் மிகச்சிறந்த கணவன், மிகச்சிறந்த தந்தை. தியாகம் செய்வது பெண்களின் இயல்பு, அது அவர்களோடு பிறந்தது. தியாகம் என்பது அவருடைய இரத்த சொத்து. கணவனுக்கு அப்படி இல்லை. கணவன் தானாக வரவழைத்துக் கொள்வது, குடும்பத்திற்காக உழைப்பதும் விரவை சிந்துவதும் உயிரை கையிலே பிடித்து பயணிப்பதும் உழைப்பதும் ஒரு ஆணுக்கு இறைவன் தருகிற பலமாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய தியாகம் இருக்கிறது. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, இந்த கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருவருடைய தியாகம் மிஞ்சி இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டு பேருமே தியாகம் செய்ய வேண்டும், உண்மை. ஆனால் the percentage differs என்று சொல்லுவார்கள். மதிப்பீடுகள் அதிகமாக குறைவாக இருக்கலாம். ஆனால் இருவருமே தியாகம் செய்து வாழ்ந்தால் அந்த குடும்பம் நிச்சயமாக ஒரு திருக்குடும்பமாக இருக்கும். ஆண்ட்ரூ என்ற ஒரு மனிதன் அமெரிக்காவில் இருந்தார். திருமணத்தின் போது படிக்காத ஒரு மனிதன். திருமணத்திற்கு பிறகு அந்த மனைவிதான் படித்தவளாக இருந்தாள். அவள் அந்த ஆண்ட்ரூவை படிக்க வைத்தாள். திருமணத்துக்கு பிறகு கணவன் படித்தான். ஒரு காலத்தில் அவன் அமெரிக்க ஜனாதிபதியாக மாறினான். படிப்பு சொல்லிக் கொடுத்தவள் மனைவிதான். மனைவியால் அமெரிக்க ஜனாதிபதியாக மாறினார். கணவனால் மனைவி இப்படி மாறினாள் என்று சொல்லுவது நன்றாக இருக்காது. ஆனால் கணவனால் மனைவி இப்படி மாறினார், மனைவியால் இந்த குடும்பம் ஒளிர்விக்கப்படுகிறது என்றால் அது ஒரு பெருமை இருக்கிறது. ஆகவே படிக்க தெரியாத கணவனையும் படிக்க வைத்து உயரத்தில் அமர வைத்த அழகு பார்த்தவள் பெண். அதே போல ஹென்றி ஃபோர்டு என்று சொல்வார்கள், ஃபோர்டு கார், அதனுடைய நிறுவனர் பல தவறுகளை செய்த மனிதர். இந்த மோட்டார் வாகனத்தை இயக்குகிற பொழுது பல தவறுகள், பல நஷ்டங்கள். அந்த நேரத்தில் எல்லாம் சாய்ந்து கொள்ள தோள் கொடுத்த மனைவி ஆறுதலை சொன்னதற்காக இவ்வளவு பெரிய கடன் தொல்லையில் இருந்து மீண்டு ஃபோர்ட் கம்பெனி நம்பர் 1 கம்பெனியாக மாறுவதற்கு மனைவி காரணமாக இருந்தால் என்று சொல்லுகிறார்கள். ஆக பல பேர் உயர்ந்ததற்கு கணவன் காரணம் என்று வரலாறு சொல்லுவதில்லை. பல கணவர்கள் உயர்ந்ததற்கு மனைவிமார்கள் காரணம் என்று வரலாறு சொல்லுகிறார். ஆகவே பிரியமான பெண்களை, இந்த குடும்பத்திலே உழைப்பது, உழைத்து உழைத்து நான் என்னது கண்டேன் என்று சொல்லுவீர்கள். காணக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், ஒரு அமைதி, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். பொருளாதார வளர்ச்சியினாலோ பணத்தினாலோ சொத்தினாலோ மகிழ்ச்சி வந்துவிடாது. அன்று மாலை மகனை பார்த்து சிரிக்கிறாயே, மகனோடு கொஞ்சம் குழாவி சிரித்து பேசுகிறாயே, இதைவிட இன்பம் வேறு எங்கு வந்துவிட போகிறது? ஆகவே ஒருத்தர் டெய்லி மல்லிப்பூ வாங்கிட்டு போய் கொடுத்தாரா மனைவிக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான், என்ன பாசம் உனக்கும் மனைவி மீது, அவ்வளவு பாசத்துக்குரிய மனைவிக்கு டெய்லி பூ வாங்கி தரைய, இதெல்லாம் பெரிய ஆள்ரா. உண்மைதான்டா, நான் இந்த நிலைமைக்கு வந்ததற்கு காரணம் என் மனைவிதான். அதை நினைத்து பார்க்கிற பொழுதெல்லாம் பூ வாங்கி விடுகிறேன். என்ன நிலைமைக்கு வந்த? நான் ஒரு கட்டுரை ஆசிரியர், நான் ஒரு புத்தகம் எழுதுகிற ஆசிரியர்.
நான் எப்பொழுதெல்லாம் புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறேனோ அப்பெல்லாம் என் மனைவி நல்ல மனசோடு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. அவ வீட்டுக்கு போறதுனாலே தான் என்னால நிம்மதியா புத்தகம் எழுத முடிந்தது. ஆக மல்லிப்பூ வாங்கி வர்றது நல்லதா கெட்டதா இப்ப தெரியுதா? என் உயரத்துக்கு காரணமே என் மனைவிதான். இன்னொரு கணவனும் மனைவியும் சண்டை போடுகிறார்கள். சண்டை முற்றிய பிறகு இந்த திருமணமான கொஞ்ச நாள்ல நடக்கிற பிரச்சனை, 1 வருஷம் 2 வருஷத்துல மனைவி பேக் எடுத்துக்கிட்டா வீட்டுக்கு போறேன்னு, உன் கூட இனி வாழ மாட்டேன் அப்படின்னு பேக் எடுத்துட்டு கிளம்பிட்டான். உடனே கணவனும் தலைகீழா அவரும் 2 பேக் எடுத்துக்கிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்றான். 2 பேரும் பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. நடுவுல ஒரு குழந்தை அம்மான்னு அழுவுது. உடனே மனைவி சொல்லுகிறாள், இந்த குழந்தைய என்ன பண்றது, நடுத்தருவில் போய் விடு, நான் பேக் எடுத்துன்னு எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஏன்னா இதெல்லாம் தண்ணி கொடுத்துன்னு போகுது இல்லையா, அதனால அது அம்மா வீட்டுக்கும் இது அம்மா வீட்டுக்கு கிளம்புற காலகட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குழந்தைக்காக இருவரும் பேகை கீழே போட்டு குடும்ப வாழ்க்கை நடத்தினார்கள். அதுதான் தியாகம். ஆக பிரச்சனைகள் இல்லாத குடும்பங்கள் இல்லை. ஏன்னா ஒன்னா வாழ்ற அண்ணன் தம்பிக்குள்ளேயே 1008 சண்டை இருக்குது. எங்கிருந்தோ வர பொம்பளை பிள்ளை, அவளுக்கு வேற குணம் இருக்கும், வேற அப்பா அம்மாவுக்கு பிறந்தவள், அவள் அப்படி இப்படிதான் இருப்பாள். அதை பொறுத்து சகித்து கொண்டு போகுவது கணவன். இப்படிப்பட்ட கணவனுக்காக தன் வாழ்க்கையை அடமானம் வைக்கிற அந்த மனைவி, அவருக்காக பல காரியங்களை சகித்து போவதுதான் வாழ்க்கை. தியாகம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, பணிவு இல்லாமல் குடும்ப வாழ்க்கை இல்லை. இப்படி பிள்ளைகளே, உங்க அப்பா அம்மா எவ்வளவோ தியாகம் பண்ணி அது வாழுதுங்க. இங்க பைபிள்ல அழகா சொல்லுது பாரு, ஒழுங்கா கவனி எல்லா பயலும். குழந்தாய், பைபிள் சொல்லுது, உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாள் எல்லாம் அவரது உள்ளத்தை புண்படுத்தாதே. அவரது அறிவாற்றல் குறைந்து போயிருக்கலாம், பொறுமையோடு இரு. நீ இளமை மிடுக்கில் இருப்பதால் அவரை இகழாதே. தந்தைக்கு காட்டும் பரிவு என்றுமே மறக்கப்படாது, அது உன் பாவங்களை கழுவும். பிள்ளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கிறார்கள். அன்னையை மேன்மைப்படுத்துவோருக்கு செல்வம் தானாக வந்து சேரும். யார? அம்மாவை மேன்மைப்படுத்தணும், செல்வம் தானாக வந்து சேரும். ஆகவே தந்தையருக்கும் தாய்க்கும் மகிழ்ச்சியூட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்களை மன்றாட்டை ஆண்டவரும் கேட்பார். எனவே உன் தாய் தந்தையை மதித்து நட, அவர்களை ஒருபோதும் கைவிடாதே. அன்னையருக்கு மதிப்பு அளிப்பவன் பிற்காலத்தில் தனக்கென்று ஒரு பெயரை சம்பாதித்துக் கொள்கிறான். ஆகவே பிரியமான பிள்ளைகளே, எல்லாருக்கும் கடமை இருக்கிறது, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும். இப்படி ஒருவர் கடமையை உணர்ந்து தாய் தந்தை மீது அன்பு காட்டி தியாகத்தோடும் பணிவோடும் வாழ்கிற குடும்பங்களை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆகவே தாய் தந்தையரை நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிற பொழுது பிள்ளைகள் சுற்றிலும் இருக்கிறார்களா என்பதை பார்த்துவிட்டு பேசுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை வாயிலை உதிர்க்கிற பொழுது உன் பேர குழந்தைகள் அருகாமையில் இருக்கிறார்களா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். தேவையில்லாத செயல்களில் ஈடுபடுகிற பொழுது உன் பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள் என்று ஒரு நிமித்தம் பார்த்துவிட்டு பேசுங்கள், செய்யுங்கள். இல்லை என்றால் நீங்கள் எடுத்துக்காட்டாக வாழாத பெற்றோர்களாக மாறி, நான் இப்படி அழிந்து போவதற்கு காரணம் என் பெற்றோரின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அவர்கள் செய்த காரியங்கள். மனைவிமார்களே, உங்கள் பிள்ளைகளிடத்திலே உங்கள் கணவரை பற்றி தவறாக சொல்லிக் கொடுக்காதீர்கள். அப்பன் எவ்வகையில் இருந்தாலும் அப்பா என்ற மரியாதையை கொடுக்கிற பிள்ளைகளை தான் ஆண்டவன் ஆசீர்வதிக்கிறார். சீப் பாப்புலாரிட்டி என்று சொல்வார்கள். குறைந்த விதமான ஒரு மதிப்புக்காக அப்பனை பிள்ளைகள் முன்னால் மட்டம் படுத்துவதும் தாயை பிள்ளைக்கு முன்னால் இழுத்து பேசுவதும் அபத்தமான அலங்கோலமான ஒரு செயல். எனவே நீங்கள் ஒருவரை ஒருவர் மற்றவர்களுக்கு முன் விட்டு கொடுத்து பேசாதீர்கள். 1000 சண்டைகள் உங்களுக்கு மத்தியில் இருந்தாலும் ஒருவரை ஒருவர் தாங்கி நில்லுங்கள். கட்டிய கணவன், கட்டப்பட்ட மனைவி, இதை மறந்து போகாதீர்கள். ஆகவே ஒருவரை ஒருவர் மதியுங்கள், தாங்குங்கள், பண்போடு இருங்கள், பணிவோடு இருங்கள்.
அப்பொழுதுதான் இது சூசையின் குடும்பம், மரியாளின் குடும்பம், இது இயேசுவின் குடும்பம். திருக்குடும்பமா நம்ம வாழலனாலும் நல்ல குடும்பமா வாழ்ந்துட்டு போவோம். ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ரொம்ப ஈஸியான வாழ்க்கை கிடையாது குடும்ப வாழ்க்கை, இல்லையா? ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை. ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்றது எனக்கு நல்லா புரியுது. இப்போ இருக்கிற பசங்களாம் வாழக்கூடாதுன்னு சொல்லி டைவர்ஸில் போயிட்டு இருக்கு. பெற்றோர்களை பார்த்து கூட வாழ தெரியாத கூட்டம் இன்னைக்கு இருக்கு நம்மக்கிட்ட. அப்பா அம்மாவாது எவ்வளோ கஷ்டத்தில் நஷ்டத்தில் ஒன்றா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்கு தோண மாட்டேங்குது. எடுத்த உடனே டைவர்ஸ், நீ இல்லைன்னா வேற ஆள், அவர் இல்லைன்னா இன்னொரு ஆள், அப்படி ஷிஃப்ட் சிஸ்டத்தில் போய்கிட்டு இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திருமண பந்தங்கள் எல்லாம் உடைந்து கொண்டு இருக்கிறது. கல்யாணமே வேணான்னு வாழ்கிற கூட்டமும் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறது. கல்யாணம் பண்ணிக்காத கண்ணீர் கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஆக பிரியமானவளே, திருமண வாழ்க்கையினுடைய புனிதம் கட்டுக்கொண்டு இருக்கிறது. கணவன் மன வாழ்க்கையில் நல்ல பாசம், அன்பு தேடி வந்தது, நினச்சி வந்ததெல்லாம் கல்யாண வாழ்க்கையில் கிடைக்கல, தெரியுது, புரியுது. இருந்தாலும் அதை தானே நம்ம வாழ்ந்தாகும். ஆக அப்படிதான் வாழ்க்கை. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு சக்தி பத்தாது, கடவுள்கிட்ட கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. ஆண்டவர் வாழ வைங்கப்பா, என் பிள்ளைய காப்பாற்று, என் பொண்ணை காப்பாற்று, ஒரு கல்யாணம் பண்ணி கொடு, ஒரு வாழ்க்கையை கொடு அப்படின்னு கேளு. அதை விட்டுட்டு பேங்க்கில் பணத்தை போடு, நேரத்தில் போடு. ஒரு அப்பா அழகாக சொன்னார், படிக்கிறியா உன்னை படிக்க வைப்பேன், நான் வசிக்கிற வீட்டை உனக்கு கொடுப்பேன், அசையா சொத்து உனக்கு சேர்த்து வச்சா, சொத்தை உனக்கு சேர்த்து வச்சா உன் உயிருக்கு டேஞ்சர். அப்பா சொல்றாரு பையன்கிட்ட, அசையா சொத்து உனக்கு என் வீடு மட்டும்தான், வேற வீடோ வாசலோ வச்சா எவனாவது உன்னை அடிச்சு தூக்கிடுவான். இனி வரும் காலகட்டத்தில் சொத்து சேர்த்து வைக்க மாட்டேன். என் பேரில் என்ன பணம் இருக்கோ எனக்கு பிறகு நான் அதை எடுத்துக்க, நான் இருக்கிற அந்த வீட்டையே எடுத்துக்க. இதுக்கு மேலே என்கிட்ட இருந்து எதிர்பார்க்க, நீ சொந்தமாக சேர்த்து, நீ சொந்தமாக படித்து, நீ என்ன வேணா பண்ணிக்க. நான் சொத்து சேர்த்து வச்சு என் பையன் உயிருக்கு ஆபத்தை நான் வர வைக்க மாட்டேன் அப்படின்ற எத்தனை பெற்றோர் சொல்லுவோம்? சொல்லணும், சொன்னதான் நல்லது. மாங்குன்னு போய் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்காத, சந்தோஷமா இரு. கணவன் மனைவி பிள்ளைகளோடு எங்கே போனோமோ வேண்டி விரும்பி இடங்களுக்கெல்லாம் போய் மகிழ்ச்சியாக இருங்கள். வாழ்க்கை வாழ போகிறது ஒரே தடவை, சந்தோஷமா வாழுங்க. ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கடவுளை கஷ்டப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். சந்தோஷமா இருக்கும்போது நல்லா இருந்துடுறீங்க, அந்த 6 மாதம் 7 மாதம் 1 வருஷம், அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் ஆயிருக்கு, அது முதல் நாளே சொல்ல இருக்குல்ல. கல்யாணம் கட்டும் போது என்ன கல்யாணம் கட்டுற அப்படின்னு சொல்லலாம்ல, அப்போ கட்டிக்க வேண்டியது. அப்புறம் பிள்ளைய பற்றி கஷ்டப்படும் போது என்னத்த வாழ்க்கை, இருந்தாலும் சரியில்லை, அந்த அம்மா சரியில்லை, என்னத்துக்கு இதெல்லாம்? வந்தாச்சு, வாழ்ந்த நல்லா வாழும், ஆண்டவர் கூட இருப்பார். நெஞ்சில் கையை வச்சுக்கிட்டு அப்படியே கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் ஆண்டவருடைய அந்த ரத்தத்தில் தோச்சி எடுக்கிற நேரம். Just drench your husband and wife and children in the blood of Christ. ஆண்டவருடைய அந்த ரத்தத்தில் முக்கி எடுங்க. உங்க கணவரையும் மனைவியும் பிள்ளைகளையும் முக்கி எடுங்க. ஒரு திரு குடும்பத்தில் இருந்து வந்த மகன் அல்லவா இந்த இயேசு. ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஒரு தாயோடு எப்படி இருக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஒரு தகப்பனை எப்படி மதிக்க வேண்டும் என்பது அவருக்கு, தாயினுடைய கடமை, தகப்பனுடைய கடமை அத்தனையும் உணர்ந்த ஒரு மகன் இயேசு. அந்த இயேசுவுக்கு முன்னால ஜெபம் பண்ணு. மற்றவங்களை பத்தி கவலைப்படாத. முதல்ல தேவை கணவன் மனைவி பிள்ளை. இந்த 3 உறவுகளும் சரியாக இருந்தால் மற்ற எல்லா உறவுகளும் தானாக வந்துவிடும். கணவன் சரியில்லையா, பரவாயில்லை, நீ சரியா இருக்கிறியா, அது போதும். மனைவி சரியில்லையா, பரவாயில்லை, எல்லாரும் சரியாக இருக்க வேண்டுமானால் நாம் எல்லோரும் புனிதர்கள் இல்லையே, மனிதர்கள் தானே. தாய் தந்தை சரியாக இருந்தாலும் பிள்ளைகள் சரியாக இருக்க மாட்டார்கள். இதுதான் வாழ்க்கையின் நியதி. இதை ஆண்டவர்கிட்ட அப்படியே ஒப்பு கொடுத்துரு. அழகோடு இருந்தாலும் பிள்ளை, அது அழுக்கோடு இருந்தாலும் பிள்ளை. ஆகவே அந்த மகனை ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சு, திருந்தாத மகனுக்காக ஜெபி, வருந்தாத பிள்ளைகளுக்காக ஜெபி. தாய் தந்தையினுடைய தியாகத்தை அறியாமல் புரியாமல் நடந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். நீ அறிவுரை சொல்வதை விட ஜெபித்தாலே போதும். உன் கணவரையும் மாற்றலாம், உன்னையும் மாற்றலாம், உன் பிள்ளைகளையும் மாற்றலாம். அழுது புரண்டு ஒன்றுமாக போவதில்லை. 30 ஆண்டுகளாக அழுது ஜெபித்த அந்த மோனிகாவுடைய ஜெபத்தினால் அகஸ்தினார் என்ற புனிதன் பிறந்தான்.
ஆகவே ஜெபம் பண்ணு. அதுவும் கணவரை மாற்றும், மனைவியை மாற்றும், பிள்ளைகளை மாற்றும். கணவன் இல்லையா, பரவாயில்லை, நீயே உன் குழந்தைக்கு தாயாய் தகப்பனாய் இரண்டுமாக இருக்கிற ஒரு வல்லமைக்கு ஆண்டவர் தருவார். ஆண்டவருக்கு தெரியாம நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்காது மக்களை. கடவுளுக்கு எனக்கு வரணும் தெரியாதா, வந்த பிறகு தெரியாதா, போகணும் தெரியாதா, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. வருவதை வருவது போல ஏற்றுக்கொள், அதுதான் தைரியம். அங்கேதான் ஆண்டவர் உன்னால் முடியும் என்பதற்காக தான் உனக்கு அந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கிறார். என்னால் முடியும் என்பதற்காக தான் என் வயிற்றை கிழித்திருக்கிறார். கிழித்தாலும் இவன் எனக்காக பேசுவான் என்று நிற்க வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியாதா இப்படி பேசுற பையனை இப்படி கஷ்டப்படுத்தணும் தெரியாதா? தெரியும். அவர் அனுமதிக்கிறார், நடக்கிறது. உன் குடும்பத்தில் கடன் தொல்லை, பிரச்சனை, சந்தேகம், பிரமாணிக்கம் இல்ல, சண்டை சச்சரவு, உனக்கு துரோகம் செய்யறாங்க, பரவாயில்ல, ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என் பலவீனமான இதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபி. ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கணவனை கொடுத்தீங்க, மனைவியை கொடுத்தீங்க, பிள்ளைகளை கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தாலும் இதே கேள்விதான் நீ கேட்பாய் என்பது கடவுளுக்கு தெரியும். எந்த மனிதனும் திருப்தி அடைய மாட்டான். ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? இதை பண்ணியதால் உன்னை ஆண்டவன் ஒரு முழம் கூட்டி ஆசீர்வதிப்பார். கண்ணீரோடு ஜெபி, வேதனையோடு ஜெபி, வருத்தத்தோடு ஜெபி. பணத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்காத. குடும்பத்துக்கு பணத்துக்கு ஒத்து வராது. பணத்தை கொடுத்து பிள்ளையின் அன்பையும் பொருளை கொடுத்து பிள்ளையின் அன்பை பெற்றுவிடலாம் என்று நினைக்காதீர்கள். வராது, கிடைக்காது. ஏழ்மையிலும் கண்ணீரிலும் கவலையிலும் பசியிலும் துக்கத்திலும் தூக்கமின்மையிலும் ஒரு மகனையும் மகளையோ வளர்த்துப்பார். அதனுடைய வகை வேறு. எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்துப்பார், அது வளர்ப்பு வேறு. ஒவ்வொரு மகனும் இந்த உலகத்துல வேதனைப்படணும், கஷ்டப்படணும், இதுதான் இயற்கை. அதை சொல்லி தரணும். இரவு பகலும் கண்மொழிக்கணும், ஓடணும், உழைக்கணும், முன்னேறணும். இதை சொல்லி தராத பெற்றோர்கள் வீணிலும் வீணர்கள். ஆகவே கஷ்டம் என்ன, கண்ணீர் என்ன, வேதனை என்ன, உன் பிள்ளைக்கு சொல்லித்தா. உங்க அப்பனை பாரு, ஒவ்வொரு நாளும் கூட வேதனைப்படுறான். இந்த காசு சும்மா வரல, சொல்லு உன் பிள்ளைக்கு. இந்த சட்டையை எடுக்கும் போது சொல்லி வாங்கி கொடு. அப்படி வேதனை வருத்தத்தை சொல்லி 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 காண்பி. இப்படிதான் இயேசு வளர்ந்தார். தன் தந்தை ஓடுவதையும் உடறுவதையும் தச்சு வழியை செய்வதையும் மரத்தை பிளப்பதையும் இயேசு பார்த்தார். மரியா தண்ணீர் கொண்டு போது வீட்டை சுற்றுப்படுத்துவது சமைப்பதையும் இயேசு தையல் வேலை செய்ததையும் இயேசு பார்த்தார். ஆகவே அவருக்கு கஷ்டம் தெரிந்தது, கண்ணீர் தெரிந்தது, வேதனை தெரிந்தது, வருத்தம் தெரிந்தது, துக்கம் தெரிந்தது. எத்தனை பிள்ளைகளுக்கு அது தெரியும்? ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே பொசுக்குன்னு விழுந்து போற பிள்ளைய வளர்க்கிறிய, இதுவா கடவுள் பக்தியிலே வளர்ப்பது? உலகத்தில் நடப்பது போல நமது பிள்ளைகளை நடத்தி காண்பிக்க வேண்டும். ஆகவே பிரியமான பிள்ளைகளை வளர்க்கிறாயா, கெடுக்கிறாயா? சொல்லித் தருகிறாயா, சொல்லி உமிழ்கிறாயா? ஆகவே கணவனுக்கும் மனைவிக்கும் உடைய பணிவு, கீழ்ப்படிதல், அன்பு, பொறுமை, நிதானம், தாட்சி, தியாகம், இவைதான் குடும்பத்தை கட்டி காக்கும். அழகு குடும்பத்தை ஒருபோதும் ஒன்று சேர்க்காது. உன் பகட்டான வாழ்க்கை என்றுமே வாழ்க்கையிலே நிம்மதி தராது. அன்பு அனுசரணையோடு ஒருவரை ஒருவர் மடியிலே தாங்க வேண்டும். ஆலம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்ததென்ன, வேறென நீ இருந்தால் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருக்க. என் தேவையை யார் அறிவார்? உன்னை அன்றி தெய்வம் தான் அறியும். ஆகவே பிரியமான பிள்ளைகளை, ஒருவர் தேவையை ஒருவர் புரிந்து அறிந்து பொறுமையோடு தாங்கி நடங்கள். இவருக்கு ஓய்வு தேவை, அவளுக்கு ஓய்வு தேவை. அவளுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு பலவீனமாக இருக்கு. ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். Just spend some time for your husband and wife and children. நேரத்தை பிள்ளைகளுக்காக செலவு செய்யுங்கள். நம் நடுவே இறைவன் வீற்றிருக்க வேண்டும். நம் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம், நம் குடும்பம் ஒரு கோவில், நம் குடும்பம் ஒரு பாடசாலை, நம்முடைய குடும்பம் ஒரு பள்ளிக்கூடம், நம்முடைய குடும்பம் ஒரு கதம்பம், பல மலர்களால் சூடப்பட்ட ஒரு மாலைதான குடும்பம். இதை நாற்றமும் அடிக்கலாம், துர்நாற்றமும் அடிக்கலாம், வேதனையும் வரலாம், மகிழ்ச்சியும் வரலாம். நாம் அமைவது போல குடும்பம் அமைந்து விடாது. இறைவன் அமைப்பது போலதான் குடும்பம் அமையும். எல்லாத்தையும் ஆண்டவர் பொறுப்பில் வைத்து என் நடுவில் இருங்க இயேசுவே,
எல்லாத்தையும் தாங்க மனசை கொடுங்க, தைரியத்தை கொடுங்கன்னு கேளுங்க. என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. என் குடும்பம் என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன், மனபார சுமைகள் எல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். என் குடும்பம் என் கண்ணீர் உன் பாதம் வைக்கிறேன், மனபார சுமைகள் எல்லாம் தீர்த்திடவே துடிக்கிறேன். வேதனையில் பரிதாபத்து சோர்வுடனே நிற்கிறேன், வேதனையில் பரிதாபத்து சோர்வுடனே நிற்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே, என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நான் வருகிறேன், கசந்து போன உணர்வோடு நொந்தழறு நிற்கிறேன். உடைந்து போன உள்ளத்தோடு நொறுங்கி நான் வருகிறேன், கசந்து போன உணர்வோடு நொந்தழறு நிற்கிறேன். மனம் திறந்து நீ பேச உரிமையோடு கேட்கிறேன், மனம் திறந்து நீ பேச உரிமையோடு கேட்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே, என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. ஆறாத காயங்கள் தீராமல் தவிக்கிறேன், போராடும் இவ்வுலகில் அமைதி தேடி அலைகிறேன். ஆறாத காயங்கள் தீராமல் தவிக்கிறேன், போராடும் இவ்வுலகில் அமைதி தேடி அலைகிறேன். வேளையிலே சுமைகளோடு தள்ளாடி நிற்கிறேன், வேளையிலே சுமைகளோடு தள்ளாடி நிற்கிறேன். வருவாய் துணையாய் நற்கருணை நாதரே, என் நடுவே வீற்றிருக்கும் நற்கருணை நாதரே, என் வாழ்வில் வாருமே, துணையாக வாருமே. உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்றி உழல்கிறேன், ஏளனமாய் வெறுக்காமல் குழந்தை வரம் கேட்கிறேன். உடல் உள்ள நோய்களினால் அவதியுற்றி உழல்கிறேன், ஏளனமாய் வெறுக்காமல்